ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் கலீர், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் 306. ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான மீன் குழம்பு இன்னொரு தடவை. ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நல்லா ரீச் ஆகிருக்கு. மறுபடியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். படக்க தோசை பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக அப்டேட் பண்ணி செஞ்சுட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி புதுசாக ஒரு வெர்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வீடியோ பாருங்கள். இதுவரை யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போகுது. ஸோ டைம் மிஸ் பண்ணாண்டா வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து இந்த 100 ml ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 100 ml ஆயிலில் இந்த மாதிரி ஒரு அரை கரண்டி அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் லேசாக ஹீட் ஆகின அப்புறம் அந்த ஃபிஷ் பீசஸ் அதில் போட்டு பிரட்டி எடுத்துடணும். ஓகே டன். ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷு நான் பாருங்கள், போட்டுட்டு அழகாக லைட்டு இப்படி பிரட்டி உடனே எடுத்துடலாம். அது ரொம்ப பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? இந்த ஃபிஷ்ஷு வந்து சால்ட்டோடு போடும்போது எப்போவுமே ஃபிஷ்ஷு நல்ல மணமாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். லைட்டை பிரட்டி எடுத்தாலே போதும், அது ரொம்ப பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷில் வந்து ஒரு கிறிஸ்பினஸ் வந்துடும். மீன் குழம்புல போட்ட ஒரு உடஞ்சிரும்னு அப்படி பயமாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி பயப்பட வேண்டாம். இது உடையிற வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஸோ அடுத்து இது மாதிரி ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சரியா? ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பாருங்கள், நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து இந்த மீன் பொரிச்ச ஆயிலில் ஆட் பண்ணிடலாம். சரியா? இது இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபைனாக வதக்கிடலாம். ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ண வேண்டாம், நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாக வதக்கிட வேண்டியதான். சரியா? ஸோ ஓகே, இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்களா எப்படி நல்லா அழகாக மேஸ்ட் ஆகிட்டு, இந்த நேரம் வந்து லைட்டாக க்ரீன் சில்லி வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 2 பீஸ் க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா ஃபைன் சாப்டாக இருக்கும். அடுத்தது வந்து தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி வந்து பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதக்கிட வேண்டியதான். சரியா? இதெல்லாம் இப்போ வதக்கும் போதே நம்ம சால்ட்டு ஆட் பண்ணுவோம் தெரியுமா? பொதுவாகவே இதில் சால்ட்டு ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த ஆயிலில் சால்ட்டு போட்டு ஃபிஷ்ஷு பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இந்த ஆயிலே சால்ட்டியாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா சால்ட் இதில் ஆட் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டில் நம்ம குழம்புல டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே டன். இப்போ இந்த தக்காளி ஒரு அளவு வதங்கிட்டு பாருங்கள். இந்த வந்து ஒரு கரண்டி அளவு இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர், 1 கரண்டி சில்லி பவுடர் அதை ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை கரண்டி அதை ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஜீரகப்பொடி 1 கரண்டி அதை ஆட் பண்ணிடலாம். அடுத்தது மல்லிப்பொடி 1 கரண்டி அதை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சரியா? ஓகே டன். இப்போ இதில் லைட்டாக புளி கரைச்சி ஊற்றிடலாம். அவ்வளோதான். கூடவே கொஞ்சம் ப்ளைன் வாட்டர் ஊற்றிக்கலாம். வாட்டர் வந்து ப்ளைன் வாட்டர் ரொம்ப ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவு ப்ளைன் வாட்டர் ஊற்றிருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் அப்படியே ஆட் பண்ணிடலாம். சரியா? அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, நான் பாருங்கள், ஒரு 5-6 கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இது நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணி இது நல்லா ஆயில் விடுற அளவு வரும்போது நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். சரியா? அவ்வளோதான். மீன் குழம்பு, ஈஸியான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஓகே, இந்த நேரம் வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். சால்ட்டு கரெக்ட் பண்ணி, சால்ட் வந்து இந்த நேரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். சரியா? எனக்கு சால்ட்டு காணாது, ஸோ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு தகுனா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? அவ்வளோதான். இது இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரியா? ஸோ இது வந்து மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஆயில் வந்திருக்கா எப்படின்னு. வாவ், பாருங்கள், நல்ல மணமாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த ஆயில் சைடில் விட்டுருக்கு பார்த்தீங்களா, பாருங்கள், நல்லா கட்டியாக நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இதுக்குள்ளே மீன் பீசஸ் விட்டுடலாம். சரியா? நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஃபிஷ் பீசஸ்ஸு அப்படியே ஒன்று விட்டுடலாம். சூப்பர். ஸோ இதோட குவான்டிட்டி வந்து உங்களே தகுனா நீங்கள் கூட்டிக்காங்க, குறைச்சிக்காங்க. சரியா? இப்போ வந்து ஸ்லோ ஃபயரில் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். சரியா? ஸோ இந்த மீன் போட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ஓப்பன் பண்ணிடுவோம். மீன் கரெக்டாக வெந்திருக்கும். ஆயிலும் நல்லா அழகாக விட்டுருக்கு பாருங்கள். ரெடி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள்,
திக்னஸ் பார்த்தீங்களா, இந்த அளவு திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் கிரேவி சூப்பராக இருக்கும். ஸோ இது இப்போ ஒரு பிளேட்டில் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா ஆயில் விட்டுருக்கு பார்த்தீங்களா, என்ன பாருங்கள், ஆயில் விட்டு நல்லா அழகாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மீன் பீசஸ் நல்லா அழகாக இதே மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். குழம்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குது, வேறு லெவல். உங்கள் வீட்டு குழம்பு எங்கள் வீட்டு குழம்பா, சரியான மீன் குழம்பு, வேறு லெவலில் இருக்குது. என்ன பாருங்கள் எப்படி. ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. உங்கள் வீட்டு மீன் குழம்பு எங்கள் வீட்டு மீன் குழம்பா, இது நார்த்து டு சவுத் மீன் குழம்பு. நீங்கள் எதனால் பேர் வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பழக்க தோசம் பார்த்தீங்களா, அப்பப்போ அப்டேட் பண்ணி ஒவ்வொரு டிஷ்ஷு வந்து செய்கிறது. ஸோ இன்றைக்கும் அப்டேட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இது எப்படின்னா நார்த் இந்தியாவில் வந்து கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டு அந்த ஃபிஷ் கறி எல்லாம் செய்வாங்க. இந்த வெங்காயம் எல்லாம் வச்சு செய்யும் போது திடீர்னு தேங்காய் எட்டி பார்த்துச்சு, ஏன்டா மீன் குழம்பு வைக்க போகிறேன் என்ன நீ சேர்க்கலையா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் டக்குன்னு கொஞ்சம் தேங்காய் திருவி கடன்னு அரைச்சி அதிலே ஆட் பண்ணியாச்சு. அப்போ சவுத் ஆயிட்டு பார்த்தீங்களா, அதனால் நான் இது நார்த்து டு சவுத்துன்னு பேர் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, நீங்கள் வந்து நார்த்தும் போக வேண்டாம், சவுத்தும் போக வேண்டாம், காஷ்மீரும் போக வேண்டாம், கன்னியாகுமரிக்கும் போக வேண்டாம். சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ரெசிபி உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அதை வர ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.